தரம் என்னும் தாரக மந்திரத்தின் திருமகனே, வள்ளுவன் வழி வாழும் வேந்தனே, ஏற்றனை ஏற்காமல் ஏகியனாயிருந்து எங்களின் தரத்தை ஏற்றும் ஏனியும் நீயே, ஏற்றிவிடும் கைகளும் நீயே. என் கூட நீ டிராவல் பண்ணேன்னு வச்சுக்கவே, நீ எங்க வேணாலும் போய் நீ லைஃப்ல ஜெயிச்சிருவாடா அப்படின்னு சொன்னீங்க. அது 100% உண்மை. நான் நம்புறேன் சார். கண்டிப்பா என்னால ஜெயிக்க முடியும், ஜெயிப்பேன், ஜெயிச்சு காட்டுவேன் சார். இதுதான் மற்ற ஸ்கூலுக்கும் இந்த ஸ்கூலுக்கும் நான் பார்த்த ஒரு பெரிய டிஃபரன்ஸ். இங்கே பாருங்க, எம்டியோட கார் போய் டீச்சர்ஸை கூட்டிகிட்டு வருது. அங்கே வந்து இறங்கினோடனே எல்லாரும் போய் அங்கே ரோஸ் கொடுக்குறாங்கலாம், கட்டி பிடிச்சி டீச்சர்ஸை உள்ளே கூட்டிகிட்டு வராங்க. நான் வந்து 15 வருஷம் ஆச்சு. நான் ஃபஸ்ட்டு வரல. எனக்கு வந்து இந்த வேலை கஷ்டமாக இருந்துச்சு. நம்ம விவசாயத்தில் பிறந்தவ தானே, அம்போட பிள்ளையே, அமைதியான டீச்சருங்க, அமைதியான ஸ்கூலு, நல்ல இடம் கிடச்சிருக்கு. எனக்கு வந்து சார் வந்து எந்த குறையும் வைக்கல. லேட் ஆனா பேட்டா ஒரு சேஃப்டிக்கான இடம்ன்றது இதுதான் நமக்கு. அவர் ஒரு மனசு, நல்ல மனசுக்கு கடவுள் என்னைக்குமே ஒத்துருப்பார். எங்கள் அம்மாச்சி எங்க பார்த்தா இதில் வேலை பார்த்தாங்க இவ்வளோ பெரிய இடத்துல அப்படின்ற ஒரு சொல்லு எனக்கு கிடைக்கும். கல்வெட்டில் பேரை பார்த்து அவங்க சந்தோஷப்படணும். எங்கள் சாரை விட்டு கொடுக்க மாட்டோம். யார் என்ன பேசினாலும் விட்டு கொடுக்க மாட்டோம். எங்களுக்கு சார் சொல்லியிருக்காரு வீடு கட்டி தரேன்னு. அதில் நாங்கள் இருந்துக்குருவோம். வீடு கூட கட்டி கொடுத்தாருன்னா நாங்கள் அங்கேயே கூட இருந்துக்குருவோம். பேசுறத பூரா அம்சம் அப்படியே பூரா பேசிடுச்சு. அம்சக்கா எங்க அக்கா பேசிடுச்சு. அதனால எல்லாமே I met with an accident. அது பூரா அவங்க சொல்லிட்டாங்க. இதுக்கு மேல நான் சொல்றதுக்கு எதுவுமே இல்லை. தெரியல, ஒரு நார்மல் எம்ப்ளாயி ஒரு ஆக்சிடென்ட் இது பண்ணி ஒரு ஹாஸ்பிட்டல்ல இருந்தா ஒரு டிஏவும் ஒரு ஜேடியும் ஒரு எம்டியோட ஃபோன் வந்து உடனே எத்தனை ஸ்கூல்ல வந்து இது பண்ணுவாங்க அப்படின்னு தெரியல. ஒரு பெரிய அமௌண்ட். ஐ வாஸ் இன் ரூம் நம்பர் 112. அந்த இடத்துல வந்து சொல்லியிருப்பாங்க, இந்த ரூம் 112ல இருக்கவங்க யாருப்பா, ஆள் வந்துட்டே இருக்காங்கன்னு. நான் கிளாஸ் எடுக்கிற என்னோட ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும் இல்லாமல் அட்மிஷன் போடுறப்ப பேசியிருப்போம். ஒரு 1 hour, ஒரு 10 நாள் ஃபாலோ அப் வச்சுருப்போம். அப்பப்போ பேசிகிட்டு இருப்போம். தீபா மேம்லாம் நைட்டு 1:30 மணி வரைக்கும் உட்காந்து வேலை பார்த்துட்ருப்பீங்க எல்லாரும். குயின் மீரா என்றைக்குமே வந்து பொய்யான வாக்குறுதிகளை கொடுக்கறதில்லை அப்படின்றதுக்கு முழு எக்ஸாம்பிள் நான் தான்.